ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம வந்து கிடாரங்காய் ஊறுகாய் போட போகிறோங்க. கிடாரங்காயை ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அரிஞ்சு கொஞ்சம் நோண்டு வெறும் மிளகாத்தூள் போட்டு 100 நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே கிளறி வச்சுட்டாங்க. ஆனால் நான் அரிஞ்சது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தோலை சுற்றிட்டு அந்த உள்ள இதாக இருக்குமா, சொலையாக இருக்குமா, அதைத்தாங்க நான் அரிஞ்சு வைப்பேன். தோலெல்லாம் சேர்க்க மாட்டேன். எங்கள் சார் கசக்குதுன்னுடுவாங்க. அதனால் இந்த தோலை சேர்த்திட்டு இந்த சொலையாக உள்ளதை வந்து பிணைஞ்சி வச்சுருந்தேன். இது கலந்து வச்சுருந்தாங்க. உப்பு போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி வச்சுருந்தாங்க. நான் நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கு சேர்ப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வீணாக போகாது, நல்லாவும் இருக்கும். சேர்த்து வச்சுருக்கேங்க. அடுத்தது இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 4 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், வரமிளகா. இதெல்லாம் வறுத்துட்டு இந்த வெந்தயத்தையும் கடுகையும் ட்ரையாக வறுக்கணுங்க. அதை கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்து நுணுக்கி அந்த ஊறுகாயில் கலந்துக்கணும். அப்புறம் எடுத்து ஊறுகாய் போட்டுக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கங்க, ஊறுகாய் தாளித்து விட்டேன். இது வெயில் நேரமாக இருந்தால் வெயிலில் எடுத்து வைக்கலாம். இது மழை நேரங்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் தாளித்து விட்டு வச்சுருக்கேன். அடுத்தது கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கலாம். இந்த கசப்பு இருக்காது, இருந்தாலும் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை பாருங்கள், எண்ணெய் கசிஞ்சு வந்துட்டு பாருங்கள். அப்படியே நல்லா இருக்கா? இதுதாங்க நாங்கள் இப்படி தாங்க நாங்கள் ஊறுகாய் தாளிப்பேன். இதெல்லாம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்களா, இல்லை வெளியில் வச்சுருந்தாலே ஒரு மாதத்துக்கு வச்சுக்கலாம். அடுத்தது பாட்டிலில் எடுத்து ஃப்ரிட்ஜிலையும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. இப்போ இது வந்து ஒரு கிடாரங்காய் தான், ஒரு கிடாரங்காய் தான் தாளிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.